அவ்யக்தவாணி தேதி 8/11/1981. சேவாதாரி அமிர்த வேளையிலிருந்து இரவு வரையிலும் சேவையின் மேடையில் இருக்க வேண்டும். ஒருவேளை ஓய்வு எடுக்கிறீர்கள் என்றாலும் மேடையில் இருக்கட்டும். மேடையில்தான் தூங்கும் பங்கை செய்கிறீர்கள் இல்லையா? எப்படி தூங்குகிறார் என்று அனைவரின் பார்வை செல்லும். இந்த முறையில் சேவாதாரி என்றால் 24 மணி நேரங்களிலும் தன்னுடைய பங்கை செய்பவர். எனவே ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு வினாடி நீங்கள் முழு உலகிற்கு எதிரில் இருக்கிறீர்கள். சேவாதாரி கதாநாயக பாத்திரம் என்று புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சென்டரில் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் மேடையில் இருக்கிறீர்கள். உலகின் மேடையில் இருக்கிறீர்கள். அப்படி இந்த அளவு கவனம் இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? இயற்கையான கவனம் இருக்கும். கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்காது, ஆனால் ஏற்கனவே இருக்கும். ஏனென்றால் மேடையில் இருக்கிறீர்கள் இல்லையா? மேலும் எப்பொழுதும் தன்னை பூஜைக்குரிய ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால், பூஜைக்குரிய ஆத்மா என்றால் பூஜை தூய்மையான ஆத்மா. ஒவ்வொரு கல்பத்திலும் பூஜைக்குரியவர். பூஜைக்குரியவர் என்று புரிந்து கொள்வதினால் எண்ணம் மற்றும் கனவும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அவ்யக்தவாணி தேதி 11/11/1981. டீச்சர்களுடன் அனைவரும் ஆன்மீக சேவாதாரிகளா? ஆன்மீக சேவாதாரியின் அர்த்தமே ஆன்மீக பொக்கிஷங்களால் நிரம்பியவர். அப்பொழுதுதான் ஆன்மீக சேவாதாரியாக ஆக முடியும். சேவாதாரி என்றால் கொடுப்பவர், சேவை மூலமாக சுகம் கொடுப்பவர். இதைத்தான் சேவாதாரி என்று கூறுகிறோம். கொடுப்பவர் அவசியம் அவரே நிரம்பியவராக இருப்பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படி சேவாதாரி என்றால் மாஸ்டர் சுகவல்லல், மாஸ்டர் அமைதியின் வல்லல், மாஸ்டர் ஞான வல்லல். வல்லல் எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். எப்படி அவர்களே இருப்பார்களோ அதேபோல் மற்றவர்களையும் ஆக்குவார்கள். ஒருவேளை தனக்குள் ஏதாவது சக்தியின் குறை இருக்கிறது என்றால் மற்றவர்களையும் அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்களாக ஆக்க முடியாது. ஆன்மீக சேவாதாரி என்றால் அனைத்து சக்திகளும் நிரம்பியவர். ஆன்மீக சேவாதாரி என்றால் எவரெடி, மேலும் ஆல்ரவுண்ட். ஆல்ரவுண்ட் சேவாதாரி தான் உண்மையான சேவாதாரி. நீங்களும் உண்மையான சேவாதாரியின் அனைத்து லட்சணங்களை தனக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? யார் நிரம்பியவராக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துவார். எந்தவிதமான பிராப்தியின்மையும் அதிருப்தியை உருவாக்கும். அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றன என்றால் எப்பொழுதும் திருப்தி, திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது என்பதற்கான விதி நிரம்பியவர் மற்றும் வள்ளலாக இருப்பது. 2 விஷயங்களும் வேண்டும். யாராவது சம்பன்னமாக இருந்து ஆனால் வள்ளலாக இல்லாவிட்டாலும் திருப்தி செய்ய முடியாது. எனவே வள்ளலாகவும் இருக்க வேண்டும் மற்றும் நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். நான் விசேஷ ஆத்மா என்ற இந்த குஷியோ அனைவருக்கும் இருக்கிறதுதான் இல்லையா? முழு உலகத்தில் எவ்வளவு குறைந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் தந்தையின் சேவையில் ஈடுபட்டிருக்கும் பொறுப்பாளராகிறார்கள். அப்படி யார் கோடியில் சிலரோ அந்த சிலரிலும் சிலரோ அந்த ஆத்மாக்கள் பொறுப்பாளராகிறார்கள். அதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது மற்றும் என்னுடைய பெயரும் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய குஷிக்கான விஷயம். கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் என்ற இந்த மகிமை என்னுடையதுதான் என்ற ஆன்மீக போதை இருக்கிறதா? ஆன்மீக போதை எப்பொழுதும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த அளவே பணிவானவராகவும் ஆக்கும்.
தேக உணர்வின் போதை இருக்கிறது என்றால் கர்வத்துடன் அபிமானத்துடன் தன்னை உயர்ந்தவர் என்று நினைப்பார். உண்மையான போதையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் பணிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பணிவின் மூலமாகத்தான் அனைவரையும் தன் எதிரில் தலைவணங்க வைப்பார்கள். சுகம் கொடுப்பவர் பணிவு நிறைந்த ஆத்மாவாக ஆக முடியும். அபிமானம் பணிவு நிறைந்தவராக ஆகவிடாது. பணிவு நிறைந்தவராக இல்லை என்றால் சேவை நடக்க முடியாது. அப்படி சேவாதாரியின் விசேஷமே எப்பொழுதும் பணிவு நிறைந்தவர்தான் வளைந்து கொடுப்பவராக இருப்பார். அப்பொழுதுதான் மற்றவர்களையும் தலைவணங்க வைக்க முடியும். அப்படி நீங்கள் ஆன்மீக சேவாதாரிகள். ஆன்மீகம் என்ற வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே அதில் ஆன்மீகம் தென்பட வேண்டும். சாதாரண நிலை இல்லை, ஆன்மீகம் தென்பட வேண்டும். திருப்தியான ஆத்மாவிற்குத்தான் சேவாதாரி என்ற பட்டப்பெயர் கிடைக்க முடியும். திருப்தி இல்லை என்றால் சேவையை வாங்குவீர்களா? அப்படி நீங்கள் சேவை வாங்குபவர்களா அல்லது சேவை செய்பவர்களா? ஆன்மீக சேவாதாரி வாங்குபவர்கள் அல்ல. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, அந்த மாதிரி விஷயங்களின் பின்னால் நேரத்தை இழந்து சேவையை வாங்குவதில்லையே. இவை அனைத்தும் குழந்தைத்தனமான விஷயங்கள். குழந்தைத்தனம் முடிவடைந்தது. இப்பொழுது என்னென்ன வாங்கி இருக்கிறீர்களோ அதற்கான பலனை கொடுக்க வேண்டும். இப்பொழுது எந்த ஒரு வழக்கு விசாரித்தலும் இருக்கக்கூடாது. பெரியவர்களின் அதிகப்படியான நேரத்தை எடுக்கக்கூடாது. கதை கட்டுரைகள் அனைத்தும் முடிந்தது. ஒருவேளை இதுவரையிலும் சேவை வாங்குபவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இன்றிலிருந்து அதை முடித்து விடுங்கள். புள்ளி இட்டு விடுங்கள். கடந்தது கடந்ததாகிவிட்டது. புள்ளி இடப்பட்டதில்லையா? அப்படி முடிவின் புள்ளியிட்டு விட்டு செல்லுங்கள். முற்றுப்புள்ளி வைத்து எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இந்த பாடத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். நல்லது. அவ்யக்தவாணி தேதி 18/11/1981. நீங்கள் தந்தைக்கு சமமான ஆன்மீக சேவாதாரிகள். அப்படி சேவாதாரிகளுக்கு எந்த பரிசு வேண்டும்? எப்பொழுது சமமானவர்கள் சந்திக்கும் போது பரிசு கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி சேவாதாரி என்றாலே தந்தைக்கு சமமானவர். தந்தை என்ன பரிசு கொடுப்பார்? அல்லது நீங்கள் கொடுப்பீர்களா? ஞானத்தையோ அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள், முரளியும் கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது வேறு என்ன மிச்சம் இருக்கிறது? சேவாதாரி பாப்தாதாவின் மிக நெருக்கமான ஆத்மாக்கள். நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா எந்த பரிசு கொடுப்பார்? சேவாதாரிகளுக்கு இன்று பாப்தாதா விசேஷமாக ஒரு பொன்னான மகா வாக்கியங்களின் பரிசு கொடுக்கிறார். அது என்ன? எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் சுய உற்சாகம் மற்றும் அனைவருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய உற்சவத்தை கொண்டாடுங்கள். இதுதான் சேவாதாரிகளுக்காக அன்பின் பரிசாகும். இதே பரிசை பின்பு முரளியில் தெளிவுபடுத்துவோம். ஆனால் பரிசோ சிறியதாக நல்லதாக இருக்கும். இன்று முரளி கூற மாட்டோம். ஆனால் சார ரூபத்தில் உற்சாகத்தில் இருப்பதற்கும் மற்றும் உற்சாகம் ஊட்டுவதற்குமான உற்சவத்தை கொண்டாடுகள் என்று கூறுகிறோம். இதனால் என்னவாகும்? கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? அது முடிவடைந்துவிடும். சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைக்கும், சம்ஸ்காரத்தை அகற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்பொழுதாவது ஏதாவது விசேஷ உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அதில் உடலின் நோய், பணத்தின் குறைவு, உறவு தொடர்பின் அனைத்தின் பிரச்சனைகளும் மறந்துவிடுகிறது. அதேபோல் ஒருவேளை இந்த உற்சவத்தை எப்பொழுதும் கொண்டாடினீர்கள் என்றால் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும். பின்பு நேரமும் கொடுக்க வேண்டியதிருக்காது, சக்திகளையும் ஈடுபடுத்த வேண்டியதிருக்காது. அனைவரும் ஃபரிஷ்தா ஆகி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள். ஃபரிஷ்தாக்களின் கால்கள் தரையில் படுவதில்லை என்ற பழமொழியும் இருக்கிறது. யார் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்களோ
அவரை பற்றி இவர் பறந்து கொண்டே இருக்கிறார், இவருடைய கால்கள் தரையில் இல்லை என்று கூறுவீர்கள். அப்படி அனைவரும் பறக்கக்கூடிய ஃபரிஷ்தாக்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே ஆன்மீக சேவாதாரிகள் இப்பொழுது இந்த சேவை செய்யுங்கள். பாடம் எடுப்பது, எடுக்க வைப்பது, கண்காட்சிகள் வைப்பது மற்றும் வைக்க செய்வது, மாநாடுகள் செய்வது மற்றும் செய்விப்பது என்று இந்த மாதிரி கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த கடும் உழைப்பை சுலபமாக்குவதற்கான சாதனம் இதுதான். இதன் மூலம் வீட்டில் அமர்ந்து கொண்டே எப்படி விளக்கொலி மேல் விட்டில் பூச்சிகள் அவைகளாகவே ஓடிவந்து விழுகின்றனவோ அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். கடைசியிலும் இந்த கடும் உழைப்பை எதுவரை செய்து கொண்டே இருப்பீர்கள்? இந்த வழியும் இருக்கிறது என்றால் பரிவர்த்தனை ஆவார்கள் இல்லையா? அப்படி குறைந்த செலவு மிகுந்த பலன் மற்றும் குறைந்த உழைப்பு வெற்றி அதிகம் என்பதற்கான சாதனம் இந்த பரிசு. பிறகு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியதிருக்காது. ஆனால் நிகழ்ச்சிகள் செய்பவர்களாக பலர் பொறுப்பாளராகிவிடுவார்கள். அவர்களே உங்களுக்கு அழைப்பு கொடுத்து அழைப்பார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்து தீதி தாதிகளை திறப்பு விழாவிற்காக அழைக்கிறீர்கள். பிறகு நீங்களும் தீதி தாதிகள் ஆகிவிடுவீர்கள். திறப்பு விழா செய்யும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். அப்படி இது நல்லதுதான் இல்லையா? இதுவரையிலும் கூட பந்தல் போடுங்கள், வழிகாட்டிகளை அழையுங்கள், போடுபவர்களை அழையுங்கள் என்ற இந்த உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நல்லது, இப்பொழுது பரிசு கிடைத்து விட்டதுதான் இல்லையா? இப்பொழுது என்ன கொடுப்பீர்கள்? இப்பொழுது ஒருபொழுதும் உற்சாகத்தை குறைக்க மாட்டோம் மற்றும் மற்றவர்களின் உற்சாகத்தையும் குறைய விடமாட்டோம் என்ற இந்த எண்ணத்தை வையுங்கள். இதுவே கொடுப்பதானது. என்ன ஆனாலும் சரி, எப்படி ஸ்தூல விரதங்களை கடைபிடிக்கிறார்கள், அதிலேயும் பசி மற்றும் தாகம் ஏற்படும். ஆனால் ஏற்பட்ட போதிலும் விரதத்தை விடமாட்டார்கள். மூர்ச்சையாகி விழுந்தாலும் கூட விரதத்தை விடமாட்டார்கள். அதேபோல் நீங்களும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யாராவது உற்சாகத்தை அகற்றுபவர் வந்துவிட்டாலும் உற்சாகத்தை இழக்க மாட்டோம், மேலும் மற்றவர்களின் உற்சாகத்தையும் குறைக்க மாட்டோம் என்ற விரதத்தை எடுங்கள். அதிகரிப்போம் மற்றும் அதிகரிக்க வைப்போம். பிறகு எப்பொழுதுமே உற்சவம் இருக்கும், எப்பொழுதும் மகாநாடு இருக்கும், எப்பொழுதும் விழாக்கள் இருக்கும், எப்பொழுதும் அகில உலக மாநாடுகள் நடக்கும். நல்லது, கிடைத்ததும் பரிசு, அதை பெற்றும் கொண்டீர்கள். வேறு என்ன வேண்டும்? அவ்யக்தவாணி தேதி 23/11/1981. டீச்சர்களுக்கு இரட்டை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருமடங்கு ஏன் கிடைக்கிறது என்றால் அநேகர்களுக்கு கொடுப்பார்கள். ஏனென்றால் ஆசிரியர் என்றால் எப்பொழுதும் மற்றவர்களின் சேவைக்காக வாழ்பவர்கள். ஆசிரியரின் வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தனக்காக இன்றி சேவைக்காக இருக்கிறது. எப்பொழுது மாஸ்டர் ஆசிரியர் மற்றும் உண்மையான சேவாதாரி தன்னுடைய ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்காக இருக்கிறது என்ற லட்சியத்தை வைக்கிறார்கள் என்றால், அந்த மாதிரியான மாஸ்டர் ஆசிரியர் மற்றும் சேவாதாரி எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருப்பார்கள். வாழ்வதே சேவைக்காக, போவதும் வருவதும் பேசுவதும் நினைப்பதும் அனைத்துமே சேவைக்காக இருக்கிறது. ஒவ்வொரு நரம்பிலும் சேவையின் ஊக்கம் மற்றும் உற்சாகம் நிரம்பி இருக்கட்டும். எப்படி நரம்புகளில் இரத்தம் செல்கிறது என்றால் வாழ்க்கை இருக்கிறது, அந்த மாதிரி சேவாதாரி என்றால் ஒவ்வொரு நரம்பிலும், அதாவது ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வினாடியில் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் இரத்தம் நிரம்பியிருப்பதாக இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரிகள்தான் இல்லையா? குட் நைட் சொன்னீர்கள் என்றாலும் சேவை, குட் மார்னிங் என்று சொன்னாலும் சேவை, அதில் தன்னுடைய சேவை இயல்பாகவே நிரம்பியிருக்கிறது. இப்படிப்பட்டவரைத்தான் உண்மையான சேவாதாரி என்று கூறுவது. சேவாதாரியின் கனவு கூட எதுவாக இருக்கும்?
சேவைக்கானதாக இருக்கும். கனவிலும் கூட சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அந்த மாதிரியானவர்கள்தான் இல்லையா? சேவாதாரிகளுக்கு லிஃப்டும் மிக பெரியது. நீங்கள் அநேக உலகிய பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். இங்கேயே ஜீவன் முக்தி நிலையின் பிராப்தி இருக்கிறது. சேவாதாரியின் அர்த்தமே பந்தன் முக்த், ஜீவன் முக்து. எத்தனை எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். மேலும் ஆன்மீக பொறுப்பு கூட தந்தையினுடையது. இதிலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள். சேவை மட்டும் செய்தீர்கள் மற்றும் முன்னேறி செல்லுங்கள். பொறுப்பிற்கான சுமை இல்லை. யாருக்காவது எதன் சுமையாவது இருக்கிறதா? சென்டரின் சுமை இருக்கிறதா என்ன? சென்டரை நடத்துவதற்கான சுமை இல்லையா? மாணவர்கள் எப்படி அதிகரிப்பார்கள் என்ற கவலை இல்லையா? இருக்கிறது. அப்படியானால் சுமையாகத்தான் இருக்கிறது இல்லையா? வெற்றி எப்பொழுது இருக்கும் என்றால், எப்பொழுது நீங்கள் நான் கற்பிப்பவன் இல்லை, ஆனால் தந்தையின் நினைவு மூலம் அவர்களே படிப்பார்கள் என்று எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான். நான் படிப்பிப்பவன் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்களால் படிக்க முடியாது. தந்தையிடம் சுமையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் படித்து கொண்டே இருப்பார்கள். எனவே இதிலிருந்தும் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவு நீங்களே லேசாக இருப்பீர்களோ அந்த அளவு சேவை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் மேலே ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். அதாவது முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். நான் எனது என்று வந்துவிடுகிறது என்றால் சுமை அதிகமாகி விடுகிறது. மேலும் கீழே வந்து விடுகிறீர்கள். எனவே இந்த சுமையிலிருந்தும் கவலையற்றவராக இருக்க வேண்டும். நினைவின் போதையில் மட்டும் எப்பொழுதும் இருங்கள். தந்தையுடன் இணைந்திருப்பவராக எப்பொழுதும் இருந்தீர்கள் என்றால், எங்கு தந்தை இணைந்திருக்கிறாரோ அங்கு சேவை என்ன பெரிய விஷயம்? சேவை கண்டிப்பாக நடக்கும். இதன் அனுபவிகள்தான் நீங்கள் இல்லையா? அப்படி ஆசிரியர் என்றால் சேவாதாரிக்கு இதுவும் லிஃப்ட் ஆகிவிட்டது. நினைவில் இருங்கள், மேலும் பறந்து கொண்டே இருங்கள். சேவை செய்வதற்கு கருவியாக இருக்கிறீர்கள். செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்றிருக்கிறது என்றால் லேசாகவும் இருப்பீர்கள், மேலும் வெற்றி அடைபவராகவும் இருப்பீர்கள். ஏனென்றால் எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம் இருக்கிறது. நல்லது. பாப்தாதா தன்னை போன்றவர்களை பார்த்து குஷியடைகிறார். நீங்கள் மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குபவர்கள். பாக்கியத்தை உருவாக்குபவரை நினைவு செய்து அநேகர்களின் பாக்கிய ரேகையை போடுபவர்கள். திருப்தியானவராகவோ எப்பொழுதும் இருக்கவே இருக்கிறீர்கள். அதை கேட்பதற்கான அவசியம் இருக்கிறதா என்ன? மாஸ்டர் ஆசிரியரிடம் இதை கேட்பது கூட அவமரியாதையாகிவிடும். நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீர்கள், மேலும் எப்பொழுதும் இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.